அப்படிப்பட்ட ஒரு ரஜினிகாந்த் வந்து இன்னைக்கு வந்து ஒரு அறிக்கை விட்டுருக்காருன்னா, காலம் பதில் சொல்லும் அறிக்கை விட்டுருக்காருன்னா, நீங்க டெபாசிட்டே பெற முடியாது அப்படிங்கிறத தான் ரஜினிகாந்த் மறைமுகமா சொல்லியிருக்காரு. விஜய்க்கே சொன்னார், விஜய் டெபாசிட் பெற முடியாது. ஆனால் அது ஒரு பக்கம் நீங்கள் சொல்லலாம், நடந்தது உண்மை. ஆனால் இன்னைக்கு நேற்று வந்து மன்னிப்பு கேட்டிருக்காருல்ல. இல்லை, இது கூட ஒரு செட்டப் தான். என்ன சொல்றீங்க? இது கூட ஒரு செட்டப் தான். இப்போ ஏங்க மன்னிப்பு கேட்கல செட்டப் தான் நம்ம ஆதாரத்தோட சொல்ல முடியும். ஒரு கூட்டத்தில் உங்களுக்கு வருத்தம் ஏற்பட்டிருந்தால் என்னுடைய வருத்தத்தையும் என்னுடைய மன்னிப்பையும் பகிரமாக நான் கேட்டுக்கொள்கிறேன். திமுக தலைமை சொன்னதுல திருட்டு போய் செந்தில் பாலாஜி அங்க வந்து கொலையை பண்ணிட்டான். அதாவது இந்த கொலை 41 பேருமே கொலை பண்ணது வந்து செந்தில் பாலாஜி தான் அப்படின்னு சொல்றாரு. அது எப்படி கோர்ட்டில் வேற மாதிரி சொல்கிறாங்க, வந்து ஆக்சிடென்ட்டுக்கு நாங்கள் வந்து பொறுப்பேற்கிறோம்ன்றாங்க. அங்கே வந்து செந்தில் பாலாஜியோ இந்த மாதிரி பழி நடந்துச்சுன்னு சொல்லலை. ஆனால் பொது வெளியிட்டு பேசுகிறாங்க. பொது வெளியில் மக்கள்கிட்ட அவதூறப்படக்கூடாது. இந்த கொலையை செஞ்ச பிறகு செந்தில் பாலாஜி என்ன என்கொயரி போயிருக்காரு. உங்க மேல கொலைப்பழி இருக்குன்னு டவுட் வந்தவங்க தான் ஏன் உங்களை கூப்பிட்டு என்கொயரி பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்டாலின் எஸ்ஓபியை போட்டு முடிச்சிட்டான். ஸ்டாலின் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர். வணக்கம், இது அறத்தின் கழகம். இன்று நாம் சந்திக்க அரசியல் விமர்சகர் தமிழ் புலி கட்சியின் மாநில செய்தி தொடர்பாளர் திரு முத்துக்குமார் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். நேற்றிலிருந்து ரஜினிகாந்த் விஷயம் தான் பேசும்போது இருக்கிறது. கிட்டத்தட்ட ஜெயலலிதா ஆட்சிக்கு எதிராக ஒரு அறிக்கை விட்டார் இல்லையா? 96 வந்து அறிக்கை விட்டது வந்து ஆண்டவனாலையும் காப்பாற்ற முடியாது, ஜெயலலிதா மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் அப்படின்னா அது ஒரு வைரல் ஆச்சு. அதுக்கு அதன் விளைவாக ஆட்சி மாற்றம் நிகழ்ந்ததை நம்ம பார்க்க முடியுது. ஜெயலலிதாவே தொற்றார். ஆமாம், கிட்டத்தட்ட அதே மாதிரி இப்போ ஆட்சிக்கு என்ட்ரி தான், அதான் ஆட்சிக்கு வருவோம்னு சொல்லி அரசியல் என்ட்ரியான தாவேக்காவுக்கு எதிராக, குறிப்பாக விஜய்க்கு எதிராக அல்லது அவருடைய ஆதரவாளருக்கு எதிராக ஒரு அறிக்கை விட்டிருக்கிறார். கிட்டத்தட்ட அந்த மாதிரி இது ரிப்ளை ஆக வாய்ப்பு இருக்கா? முதல்ல ஆதவரஜனுடைய அந்த திமுகவுக்கு அடிபணிந்து விட்டார், மன வலிமை இல்லாதன்ற வார்த்தைக்கு காலம் பேசாது, ஆனால் பதில் சொல்லும், பொறுத்திருந்து காத்திருந்து பதில் சொல்லுன்றார் இல்லையா? எப்படி பார்க்குறீங்க முதற்கட்டமாக? முதல்ல வந்து ஆதவர்ஜனை வந்து ரஜினிகாந்தை பற்றி முழுமையாக தெரிஞ்சிருக்காத வாய்ப்பு இல்லை அவருக்கு. அல்லது கேட்டால் தெரிஞ்சிருக்கணும். ரஜினிகாந்த் வந்து பயந்தவர் அப்படி இப்படின்னு சொல்கிறாரு. ரஜினிகாந்த் நமக்கு பல்வேறு விமர்சனங்கள் இருக்குது, அது வேறு. ஆனால் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் குறிப்பிட்டது போல் மீண்டும் ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்தால் தமிழ்நாட்டை அந்த ஆண்டவனாலே காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொன்னதை வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு முழுவதும் அன்றைக்கி திராவிட முன்னேற்ற கழகம், குறிப்பாக வந்து கலைஞர் அவர்கள் வந்து அன்றைக்கி ரஜினிகாந்துக்கு கை கொடுத்தாரு. ரஜினிகாந்தும் வந்து கலைஞர் அவர்களுக்கு ரொம்ப மரியாதை நடந்துக்கிட்டார். கலைஞர் அவர்கள்ட்ட மரியாதை நடந்துக்கிட்டார். திமுக மூப்பினார், அதை ஆதரித்தவர் ரஜினிகாந்துடைய அந்த புகைப்படத்தோட அந்த வாசகம் ஒவ்வொரு வீட்டு டோர் ஸ்லிப்பாக இருந்துச்சு. ஒவ்வொரு வீட்டுலையும் டோர் ஸ்லிப்பாக இருந்துச்சு. ஜெயலலிதாவை எதிர்த்து தான் அவர் அன்னைக்கு அந்த இவ்வளவு ஜெயலலிதா அன்றைக்கி ஆட்சியில் இருக்காங்க. 95 அந்த அறிக்கை விடுறாரு. அவங்க ஆட்சியில் இருக்கும்போதே 96 தேர்தலில் தோல்வி அடைகிறாங்க. 95 அறிக்கை விடுறாரு. அந்த பாட்ஷா படத்தில் அந்த குண்டுவெடிப்பு, அந்த நேரத்தில் மணிரத்ன வீடு குண்டுவெடிப்பு உள்ளிட்ட பல அந்த சம்பவங்களில் தான் அந்த நேரத்தில் ரஜினி ஒரு அறிக்கை விடுறாரு. ரஜினி உடனே சட்ட ஒழுங்கு சரியில்லைன்னு சொல்லி பேசுகிறாரு அப்படின்னு ரஜினிக்கு எதிராக அதிமுக குரல் எழுப்பார். ரஜினியை திரும்ப அவர்களுக்கு எதிராக குரல் எழுப்பார். இப்படி தான் அந்த மோதல் உருவானது. ஆரம்பிரப்பன் கூட இப்போ ரஜினிக்கு ஆதரவாக இருந்தார். அப்படி தான் அந்த சம்பவங்கள் நடந்தது. அந்த நேரத்தில் உண்மையிலே ஜெயலலிதாவை ரஜினிகாந்த் எதிர்த்து தான் அறிக்கை கொடுத்தாரு. அந்த அறிக்கை எல்லா பக்கமும் போனதில் ஜெயலலிதாவே தோல்வி அடைந்தார். சுகவனம்ன்ற ஒரு உறுப்பினர், சட்டமன்ற உறுப்பினர். ஆமாம், அவரிடம் வந்து ஜெயலலிதாவே பர்கூர் தொகுதின்னு நினைக்கிறேன். அந்த பர்கூர் தொகுதியில் ஜெயலலிதாவே தோல்வி அடைஞ்சார். இதுதான் அன்னைக்கு இருந்த 96 வரலாறு. மிகப்பெரிய தோல்வியை சந்திச்சாங்க அன்னைக்கு அதிமுக. ஆக கலைஞருக்கும் ரஜினிகாந்துக்கும் ஒரு நல்ல ஒரு நெருக்கம் இருந்தது அடிப்படையில் தான் வந்து அவர் வந்து அந்த ஆதரவு கொடுத்தாரு. அவர் அச்சப்பட்டெல்லாம் கலைஞர் அவர்கள் வந்து மிரட்டி இந்த ஆதரவு வாங்கலை. கலைஞர் அவர்கள் மிரட்டி வாங்கலை. திமுக மிரட்டலுக்கு அஞ்சு அவர் அரசியலுக்கு வராமல் கூட்டணி நேரடியாக ஆதரிச்சு. ஆமாம், இது கூட ஒரு பிஜேபிக்கு ஆதரவான ஒரு ஸ்டேட்மெண்ட் தான். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உடனே நயினா நாகேந்திரன் கண்டிக்கிறாரு, எல்முருகன் கண்டிக்கிறாரு, அர்ஜுனமூர்த்தி கண்டிக்கிறாரு. இப்படி பலரும் கண்டிக்கிறாங்க. திமுக அமைச்சர் ரகுபதி உள்ளிட்ட பலரும் கண்டிச்சிருக்கிறாங்க. ரஜினியுடைய அபிமானிகள் பலரும் கண்டிச்சிருக்கிறாங்க. ஆனால் உண்மையிலேயே ரஜினிகாந்துக்கு நிர்பந்தம் கொடுத்தது, அழுத்தம் கொடுத்தது, அரசியல் வர சொல்லி கட்டாயப்படுத்தது யாருன்னா பாஜக தான். ஆமாம், அது நடந்தது. பாஜக தான் மிகப்பெரிய ஒரு நெருக்கடி கொடுத்தாங்க. ரஜினிகாந்த் வந்து பார்த்தீங்கன்னா அவர் சமீபத்தில் கூட சொல்லியிருந்தார், திருவள்ளூருக்கு காய் சாயம் பூச போது எனக்கும் காய் சாயம் பூச போகிறாங்க அப்படின்றதுல நான் கவனமாக இருக்கேன்ற மாதிரி அவரும் யதார்த்தமாக உளறிட்டார். அவர்
சார் பொன் ராதாகிருஷ்ணன் உங்களை வந்து சந்திச்சாரு. அவர் தொடர்ச்சியா வந்து நீங்க வந்து பிஜேபியில இணையணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேண்டுகோள் விடுத்துட்டு இருக்காரு. அதை பற்றி ஏதாச்சும் எனக்கு வந்துட்டு அந்த பிஜேபியோட ஒன்றும் பிஜேபி கலவர் வந்து பிஜேபி கலவர் வந்து என்னை பூசத்துக்கு ட்ரை பண்ணிகிட்டே இருக்காங்க. திருவள்ளுவருக்கு வந்து காவி பூசுகிற மாதிரி என்னையும் பூச பார்க்குறாங்க. திருவள்ளுவர் மாட்ட மாட்டார், நானும் மாட்ட மாட்டேன். ஓகே, தேங்க்யூ. பாஜக நெருக்கடி கொடுக்குறத மறைமுகமா ரஜினிகாந்த் அவர்கள் கூட அவங்க மகளும் சொன்னாங்களே எங்க அப்பாவை சங்கின்னு சொல்லாதீங்கன்னு சொல்லி. இதெல்லாம் வந்து ஒரு உச்சபட்சமான அந்த மாதிரி ரஜினிகாந்த் வந்து உணர்றாரு. அப்படித்தான் ரஜினிகாந்துக்கு வந்து மிகப்பெரிய ஒரு நெருக்கடி கொடுக்கப்பட்டது. அவருக்கு இருக்கிற செல்வாக்கை பயன்படுத்தி எப்படியாவது தமிழ்நாட்டில் வந்து பாஜக கால் ஊன்றிடலாம், ஆட்சி அமைச்சிடலாம் அப்படிங்கிறத பாஜக வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தீவிரமாக நேரத்தில் அவங்க செயல்பட்டாங்க. ஆனால் ரஜினிகாந்த் வந்து கொஞ்சம் அவருக்கு அந்த பதவி ஆசையோ இல்லாத காரணத்தினால, பதவி ஆசை இல்லை, இன்னொன்று அவருக்கு அரசியலுக்கு வரன்ற நோக்கம் இல்லை. அவர் கடந்த கால பேட்டிகள்லாம் பார்த்தோம்னா தெரியும். கடந்த கால பேட்டிகள்லாம் இந்த ஆண்டவன் ரொம்ப தண்டிக்கிறதா இருந்தால் தமிழ் இந்தியாவில் வந்து பொலிட்டிஷியனாக மாற்றிடுவார் அப்படின்னு கூட ஒரு நேர்காணலில் சொல்லியிருக்காரு, ரஜினி சொல்லியிருக்காரு. அப்போ அந்த அளவுக்கு அவர் பொலிட்டிஷியனில் அரசியல் தலைவர்கள் வந்து அப்படி தான் அவர் பார்க்குறாரு. அப்படி இருக்கும்போது அவருக்கு அந்த விருப்பம் இல்லாமல் இருக்கிறார், அரசியல் விருப்பம் இல்லாமல் இருக்காரு. அப்படி விருப்பம் இல்லாதவர் மீது இவருக்கு ரொம்ப தெரிச்சதுக்கப்புறம் வேறு வழி இல்லாமல் ரஜினிகாந்த் ஒரு வேலையெல்லாம் செஞ்சார். அர்ஜுனமூர்த்தியை வந்து இவர் தான் தலைவர், இவர் கட்சியை பார்த்துக்குருவாரு, இவர் பார்த்துக்குருவான்னு சொல்லி ரஜினி கல்வரமில்ல நல்லுறமில்ல ஒதுங்கி பிஜேபியை ஏமாற்றுறார். பிஜேபி ஏமாத்துறார். வேறு வழியில் இவங்க நெருக்கடி கொடுக்குறாங்கல்ல. ரஜினிகாந்துக்கு மிகப்பெரிய மன அழுத்தத்தை கொடுத்தது, நெருக்கடி கொடுத்தது இந்த பாஜக கும்பல் தான், இவர்கள் தான். இந்த இன்னைக்கு பேசக்கூடிய ஆதரவாக பேசக்கூடிய இந்த அணியினர் தான் அன்னைக்கு ரஜினிகாந்த் அவர்களுக்கு நெருக்கடி கொடுத்தது. ஆக இப்படியெல்லாம் இருந்தும் ரஜினிகாந்த் வந்து திமுக மிரட்டல், இப்போ திமுகவுக்கு எதிரான ஒரு மனநிலையை வந்து தமிழ்நாட்டில் கட்டமைக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிஜேபி ஆதவர்ஜனா ரெண்டு பேரும் கூட்டு சேர்ந்து அந்த வேலையை செய்கிறாங்க. இதெல்லாம் தன்னிச்சையாக இது ஆதவர்ஜனா வந்து உளறிட்டாருலாம் கிடையாது. ஆதவர்ஜனா மிக தெளிவாக திமுகவுக்கு எதிராக வந்து ரஜினி ரசிகர்களை மாற்றணும், தமிழ்நாட்டு மக்களை மாற்றணும் அப்படின்னு சொல்லி தான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட். அவர் ஏற்கனவே பிரசாந்த் கிஷோரோட பணி செஞ்சவர். அப்போ மக்கள்கிட்ட எப்படியெல்லாம் சில செய்திகளை பரப்புனா மக்கள் எதிராக மாறுவாங்க அப்படின்னு சொல்லி பொய்யா பரப்புறது. இந்த பொய்யை பரப்புறதுல பெரிய கில்லாடியாக இன்னைக்கு வந்து ஆதவர்ஜனா இருக்கிறார். அப்படித்தான் அவர் பொய்யை பரப்புறார். முதல்ல இன்னைக்கு அவர் தலைவராக ஏற்றுக்கிட்டார்ல விஜய், அவர் யாருன்னு இவருக்கு தெரியணும். விஜய் தமிழ்நாட்டில் குறிப்பாக சினிமாவுக்கு வர்றதுக்கு முன்னாடி, சினிமா வந்த தொடக்கத்தில் அவர் என்ன பேசினார், அவர் எப்படி தமிழ்நாட்டுக்குள்ள மக்கள் மத்தியில் ரீச் ஆனார், விஜய் எப்படி ரீச் ஆனார் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். முதல் படத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா நான் தம்பி செந்தூர் பாண்டியோட தம்பி சூப்பர் ஸ்டார் ரசிகன்னு சொல்லுவார். அப்புறம் படங்களில் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை தம்பி நான் ஆட வந்தேன்னா உங்கள் தளபதி நான் காணா பாட்டு பாட வந்தேன். அண்ணாமலை தம்பினா ரஜினியுடைய அந்த போஸ்டர் காலில் விழுந்து கும்பிடுவார், போஸ்டரில் காலில் விழுந்து கும்பிடுவார். அது மட்டும் இல்லாமல் பூவை படம் தான் விஜய்க்கு ஒரு ரீச்சு. அந்த படத்தில் நான் ரஜினி ஃபேன், அவர் கமல் ஃபேன் அப்படின்னு சொல்லி சார்லியை கமல் ஃபேன் சொல்லுவார். இப்படி தான் எல்லா படங்கள்லையும் தன்னுடைய ரஜினி ரசிகராகவே தன்னை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்த்து அப்படி தான் கொண்டு போனார். அப்படி தான் அவர் மக்கள்கிட்ட அறிமுகமானார். அது மட்டும் இல்லை, முத்து படம் ரிலீஸு, நாங்களாம் ரஜினி ரசிகர்கள் தான் கடந்த காலங்களில். அப்போ ரஜினி படம் முத்து படம் ரிலீஸ் நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா விஜய்கிட்ட இப்போ சன் டிவி நினைக்கிறேன் பேட்டி கேட்குறாங்க அவரை பற்றி. அவருடைய படமும் அந்த நேரத்தில் ஏதோ படம் வந்துச்சான்னு தெரியல, அந்த அவர்கிட்ட ஒரு பேட்டி கேட்குறாங்க. தலைவர் படம் ரிலீஸ் ஆகிருக்கு, அதை பார்த்துட்டு வந்துடுறேன்னு அவர் டிவிலேயே அந்த செய்தியை சொன்னார். முதல்ல தலைவர் படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆகிருக்குன்னு அதை பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொன்னார். ரஜினி தான் அடையாளம் கொடுத்தது. ரஜினியுடைய பேரை சொல்லி தான் தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு அடையாளம் பண்ணதே. ரஜினி தான் இவருக்கு தலைவர் சொல்லி என்னுடைய தலைவர் ரஜினி தான் அப்படின்னு கடைசி வரைக்கும் அவர் வந்து அப்படி தான். ஆனால் இன்னைக்கு வளர்ந்ததுக்கப்புறம் ரஜினிகாந்துக்கே காக்கா கதெல்லாம் கழுகு கதெல்லாம் சொல்கிறார். இன்னைக்கு வளர்ந்ததுக்கப்புறம், அதாவது ஏறுற ஏனியை எட்டி உதைக்கக்கூடிய நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா விஜய் தான். அவருக்கு ஏற்ற நபராக தான் இன்னைக்கு ஆதவர்ஜனா இருக்கிறார். அப்படி தான் அவரும் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க பாஜக தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு அவர் அனுப்பி வச்சிச்சு. ஆதவர்ஜனா பாஜகவோட கைக்கூலி தான் அவர். பாஜக தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு அனுப்பி வச்சு விடுதலை சிறுத்தைகளை திமுக கூட்டிலிருந்து வெளியேற்றுவதற்கு முயற்சி செய்வதற்கு தான் பாஜக ஆதவர்ஜனா அனுப்பி வச்சு. பாஜக அனுப்பி வச்சதை அதே மையப்படுத்தி அவர் வந்து பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு எதிராக நிறையா பேச ஆரம்பித்தார். விடுதலை சிறுத்தை கட்சியில் துணை பொதுச் பொறுப்பு கொடுத்ததுக்கப்புறமும் நிறையா பேசினார். திருமாவளவன் கொஞ்சம் சனாதன எதிர்ப்பில் ரொம்ப உறுதியாக இருப்பார். சனாதன எதிர்ப்பு உறுதியாக இருப்பார். குறிப்பாக தமிழ்நாட்டில் பாஜக ஆட்சி வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல அவருடைய கட்சியினுடைய நலனை விட அவர் வந்து கட்சி நலனை விட பாஜக எதிர்ப்பு அவர் அதிமுக போனால் கூடுதலாக சீட்டு கிடைக்கும், கூடுதலாக மதிப்பு இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் அவர் நினைக்கல. பாஜக தமிழ்நாட்டில் கால் ஊன்றக்கூடாது,
சனாதனம் தமிழ்நாட்டில் வளர்ந்து விடக்கூடாது என்பதில் திருமாவளவன் உறுதியாக இருந்த காரணத்தினால தான் ஆதவர்ஜனுடைய ஆலோசனைலாம் கேட்காம ஆதவர்ஜனாவை வெளியேற்ற வேண்டிய சூழல் ஏற்படுத்தி ஆதவர்ஜனை வெளியேறிட்டார். வெளியேறி போய் இன்னைக்கு நம்ம ஆல்ரெடி பாஜகவுடைய கள்ள குழந்தை விஜயோட சேர்ந்துக்கிட்டு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா திமுகவுக்கு எதிரான அவதூறில் பரப்புறதுக்கு கடுமையாக வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனால் அது ஒரு பக்கம் நீங்கள் சொல்லலாம் நடந்தது உண்மை. ஆனால் இன்றைக்கி நேற்று வந்து மன்னிப்பு கேட்டிருக்காருல்ல. இல்லை, இது கூட ஒரு செட்டப் தான். என்ன சொல்கிறீங்க? இது கூட ஒரு செட்டப் தான். இப்போ ஏங்க மன்னிப்பு கேட்டதுல செட்டப் தான் நம்ம ஆதாரத்தோட சொல்ல முடியும். ஒரு கூட்டத்தில் விஜய் ரசிகர் ஒருத்தர் பேசுகிறார், நீங்கள் ரஜினிகாந்த் அவர் குறித்து பேசிட்டீங்க, நானும் ரஜினிகாந்த் ரொம்ப நேசிக்கக்கூடியவன், நீங்கள் ரஜினிகாந்த் கொடுத்து பேசுறதுக்கு விளக்கம் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு பேச்சாளர் முன்னாடி பேசுகிறாரு. உடனே இவர் வந்து நான் வந்து மன்னிப்பு கேட்குறேன், உங்கள் மனம் வருத்தப்பட்டிருந்தால் நான் மன்னிப்பு கேட்குறேன், என் மனம் வருத்தப்படாதா? அது எப்படி வருத்தப்படாமல் இருக்கும்? நீ சொன்ன வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தை? ரஜினியை ஒரு கோழை போல சொன்னேன், தமிழ்நாட்டு மக்கள் ரஜினி வந்து ஒரு கோழை போல பேசினேன். அப்புறம் மனம் வருத்தப்பட்டிருந்தாலும்னா என்ன அர்த்தம்? பேசுறது தப்புன்னு சொல்லலையே, நான் பேசுறது தவறு தான், திமுக உங்களை மிரட்டுச்சு அப்படிங்கிற வார்த்தை தவறு தான் சொல்லணும். அந்த வார்த்தையை பயன்படுத்தலை. மனம் புண்பட்டிருந்தால் மன்னித்துக் கொள்ளுங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்போ அது மட்டும் இல்லை, இப்போ சமீபத்தில் வந்து என்ன பேசுகிறாருன்னா அதே மேடத்தில் தான் பேசுகிறாரு. கரூர் சம்பவத்தை வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க கரூர் சம்பவத்தில் என்ன நடந்ததுன்னு எல்லாருக்கும் வெளிப்படையாக தெரியும். ஊடகங்கள் எல்லாமே காட்டினாங்க வெளிப்படையாக. தண்ணி வைக்கல, சாப்பாடு இல்லை, காலையில் வரேன்னு சொல்லிட்டு இரவு வந்தது. அது மட்டும் இல்லை, நெருக்கடிகள் கூடிக்கிட்டே இருந்துச்சு. திட்டமிட்டே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சாரம் அந்த கூட்டம் இருக்கிற இடத்துல வரும்போது காருக்குள்ளே போயிட்டு கதவை மூடிக்கிட்டு நடு மையத்தில் போய் எதிர்த்து நின்னது. அதனால் கூட்ட நெருக்கடியானது. பெண்கள் குழந்தைகள்னு மயக்கப்பட்டு இறந்ததுக்கெல்லாம் காரணமே விஜயும் அந்த தாவேக்கா டீம் தான். தாவேக்கா தான், அதில் எந்த மாற்று கருத்தில் தாவேக்கா தான் அந்த பொறுப்பெடுத்துக்கணும். அந்த இறப்பு, அந்த 41 உயிர் போனதுக்கு காரணம் அவங்க தான் பொறுப்பெடுத்துக்கணும். ஆனால் அதே மேடையில் என்ன பேசுகிறாருன்னா, திருட்டு பையன் செந்தில் பாலாஜி அப்படிங்கிறார். செந்தில் பாலாஜி திருட்டு பையன், ஸ்டாலின் சொல்லி திமுக சொல்லி கரூரில் இப்படி ஒரு சம்பவத்தை பண்ணிட்டான். அவர் ஒரு இந்த வார்த்தையில் கொஞ்சம் வாய் கொடுக்காவே அவ்வப்போது பேசுறாரு இல்லையா? அதான் சொல்கிறோம்ல, மிக கேவலம். அதான் சொல்கிறோம், திமுக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 10 ஆண்டுகள் ஏடிஎம்கே ஆட்சியில் இருந்துச்சு. எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்தார், அதிமுக ஆட்சி இருந்துச்சு. எம்ஜிஆர் வந்து கலைஞர் எந்திரிக்கவே விடலை. ஜெயலலிதா வந்து 10 ஆண்டுகள் கலைஞரை வந்து ஓரம் கட்டி வச்சிச்சு, திமுக ஓரம் கட்டி. இதெல்லாம் எப்படின்னா ஆதவர்ஜுனா போன்ற நபர்களுடைய அயோக்கியத்தனமான அவதூறுகள் மூலமாக தான் திமுகவை மக்கள் மத்தியில் கொண்டு போய் இப்படி அவதூறுகளை பரப்பி தான் கொண்டு போய் சேர்த்தாங்க. அவதூறுகள் மூலமாக தான் திமுக வந்து பல தோல்விகளை சந்திச்சிருக்கலாம். ஆனால் உண்மையிலே திமுக தமிழ்நாட்டுக்கு தமிழ் மக்களுக்கு என்னெல்லாம் செஞ்சுருக்குன்றதை வந்து அதை பட்டியலிடணும்னு சொன்னால் அது ஒரு பெரிய பங்களிப்பு. அது இடஒதுக்கீடாக இருக்கட்டும், பல்வேறு விஷயங்களாக இருக்கட்டும், தமிழ்நாட்டுடைய நலன் வளர்ச்சிக்கு கட்டுமான வளர்ச்சி. இன்றைக்கி வந்து ஊழலில் கலைஞர் தான் பயங்கரமான விஞ்ஞானத்துக்கு ஊழல் செய்வார். அப்படிலாம் கலைஞர் அவர்கள் மீது பொய்யான அவதூறு பரப்பாங்க. டிஎன்பிசி அப்படிங்கிறத உருவாக்குனது யார்? தேர்வு எழுதி மாணவர்கள் அரசு ஊழியர்கள் ஆகிறதுக்கு எல்லாம் வடிவமைச்சது கலைஞர் அவர்கள் தான். இதை செஞ்ச ஒரு கலைஞர் தான். இன்னைக்கு கலைஞர் அவர்களை விமர்சனம் பண்ணுறவன், திமுக விமர்சனம் பண்ணுறவன் எல்லாருமே அவர்கள் கொடுத்த பயன்பாட்டில் பயனடைந்தவர்களாக தான் இருப்பாங்க பாதி பேர். இன்றைக்கி தாவேக்காரர்களாக இருக்கட்டும், நாம் தமிழ் கட்சிக்காரனாக இருக்கட்டும், எல்லாருமே இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா திமுகவுடைய நலத்திட்டங்களில் பயனடைந்தவர்களாக தான் இருப்பாங்க. அது இலவச பஸ் பாஸில் போயிருக்கலாம், பள்ளியில் படிச்சிருந்தா போட்டிருக்காங்க, கல்வி இடஒதுக்கீட்டில் பல்வேறு விஷயங்களில் திமுகவுடைய நலனில் பயனடைந்தவர்களாக இன்றைக்கி பேசுகிறாங்க அவதூறுகளை. அப்படித்தான் இன்றைக்கி அதே அவதூறை கையில் எடுக்கிற வேலையை தான் இன்றைக்கி வந்து ஆதவர்ஜுனா செய்கிறார். திமுக தலைமை சொன்னதில் திருட்டு போய் செந்தில் பாலாஜி அங்கே வந்து கொலையை பண்ணிட்டான். அதாவது இந்த கொலை 41 பேருமே கொலை பண்ணது வந்து செந்தில் பாலாஜி தான் அப்படின்னு சொல்கிறார். அது எப்படி கோர்ட்டில் வேறு மாதிரி சொல்கிறாங்க, வந்து ஆக்சிடென்ட்டுக்கு நாங்கள் வந்து பொறுப்பேற்கிறோம்ன்றாங்க. அங்கே வந்து செந்தில் பாலாஜியோ இந்த மாதிரி பழி நடந்துச்சுன்னு சொல்லலை. ஆனால் பொது வெளியில் பேசுகிறாங்க. பொது வெளியில் மக்கள்கிட்ட அவதூறு பரப்புறது, திமுகவுக்கு ஒரு மைனஸ் ஏற்படுத்துது, செந்தில் பாலாஜி மீது ஒரு அவதூறு பரப்புறது, திட்டமிட்டே செய்கிறது. அதாவது அதான் சொல்ல முடியாது, இவங்க வந்து பிரசாந்த் கிஷோரோட இருந்துட்டு எப்படியெல்லாம் பொய் பேசலாம் அப்படிங்கிறத கற்றுட்டு வந்திருக்காங்க. இன்னொன்று பாஜகவுடைய கைக்கூலியாக இருக்கிறதுனால பொய் பேசுகிறது ரொம்ப எளிமையாக வந்துடும். ஏன்னா பல மாநிலங்களில் பல எதிர்கட்சிகளை பொய் அவதூறுகள் மூலமாக தான் வீழ்த்தினவங்க. அப்படித்தான் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி அந்த கொலையை செஞ்சாருன்னு பேசுகிறான். சிபிஐ விசாரணைக்கு போயிட்டு வந்தோம், அண்ணே இந்த மாதிரி ஏப்ரல் 13 தேர்தல் அறிவிச்சிட்டாங்கன்னு அண்ணன்ட்ட சொன்னேன். 23 தேர்தல் அறிவிச்சிட்டாங்கன்னு சொன்ன உடனே உடனே ராயப்பன் படத்தில், அந்த படத்தில் வெர்ஷி படத்தில் கதவை திறக்க சொன்ன மாதிரி டோரை திறந்தார், மேலே ஏறினார், அங்கேருந்தே தேர்தல் பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. வைப்பில் அப்படி அந்த ரசிகர்களை வந்து வைப்பில் உண்டாக்குறது எப்படி அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இந்த மாதிரி வேலையெல்லாம் ஆதவர்ஜுனா செய்கிறார்.
முழுக்க முழுக்க தமிழ்நாட்டில், அதாவது உன்னிடமிருந்து நான் செய்யக்கூடிய காரியங்கள் மிக பயங்கரமாக இருக்குன்ற மாதிரி விஜயோட இருந்துக்கிட்டு விஜயை வீழ்த்தக்கூடிய வேலையில் எல்லா வேலையும் அவசியம். சரி, ஓகே. அந்த டயலாக் வந்து உண்மையில் எடுபடுமா? அதாவது காலம் பேசாதது, ஆனால் காத்திருந்து பதில் சொல்லுங்கிறது இருக்கு இல்லையா? காத்திருந்து பதில் சொல்லுன்றது ரஜினி அதை உணர்ந்துருக்கிறாரு. இல்லை, மன்னிப்பு கேட்ட பிறகு அதை எடுபடுவான்னு கேட்குறேன். நிச்சயமாக எடுபடும். 2026 அது என்ன வகை எதிரொலிக்க வாய்ப்பு இருக்குது? அதாவது ரஜினி ரசிகர்கள் வந்து குறைந்தபட்சம் அதான் சொல்கிறேன், 96 வந்து பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்துடைய ஆதரவு மிகப்பெரிய, ஜெயலலிதாவே தோற்கடிச்சு ஜெயலலிதாவே தோல்வியை சந்திச்சாங்க. வரலாற்றில் ஜெயலலிதா தோல்வியை சந்திச்ச தேர்தல் அந்த தேர்தல் மறக்க முடியாது, மறுக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு ரஜினிகாந்த் வந்து இன்னைக்கு வந்து ஒரு அறிக்கை விட்டுருக்காருன்னா, காலம் பதில் சொல்லும் அறிக்கை விட்டுருக்காருன்னா, நீங்கள் டெபாசிட்டே பெற முடியாது அப்படிங்கிறத தான் ரஜினிகாந்த் மறைமுகமாக சொல்லியிருக்காரு. விஜய்க்கே சொன்னார், விஜயை டெபாசிட் பெற முடியாது. நேற்றைய தினம் கூட பெரம்பூர் தொகுதி மக்கள்கிட்ட தினத்தந்தி லைவாக வந்து கருத்து கேட்குறாங்க. பெரம்பூர் மக்கள் மிக தெளிவாக இருக்கிறாங்க. இங்கே திட்டங்களை யார் கொண்டு வந்தா, யாருக்கு நாங்கள் ஓட்டு போடணும், விஜய்கிட்ட என்ன அரசியல் இருக்குது, கரூர் விஷயத்தில் மக்கள் அங்கே பேசுகிறாங்க. இவர் என்ன மாதிரியான தொலைநோக்கு பார்வை இருக்குது, இவர்கிட்ட என்ன திட்டங்கள் இருக்குது, எதுவுமே கிடையாது. இவர் வந்து சினிமாவில் நடிச்சுட்டு இங்கே வந்து முதல்ல சிஎம்மாக நினைக்கிறாரு, அதனால் இவருக்கு நாங்கள் ஓட்டு போட மாட்டோம்னு பெரம்பூரில் பெரும்பான்மையான மக்கள் தினத்தந்தி உடைய நேர்காணலில் அது பதிவு செஞ்சுருக்காங்க. இதுதான் அவருக்கு கிடைக்கும். ரஜினிகாந்துடைய அறிக்கையை வந்து பார்த்தீங்கன்னா கூடுதலாக வந்து இவர்களுக்கு வந்து, ஏன்னா மன்னிப்பு கேட்ட பிறகு அப்படி எடுபடும். நிச்சயமாக நடக்கும். ஏன்னா ஏற்கனவே ரஜினியை பற்றி இழிவா அந்த காக்கா கழுகு கதைக்கு பதில் சொல்றது, ரஜினி இழிவாவை பார்க்கிறது, ரஜினியோட நான் தான் பெரிய ஆளுன்னு சில ஊடகங்களுக்கு பணம் கொடுத்து ரஜினியோட அதிகமாக சம்பாதிக்கிற ஒரு விஜய் பார்த்தா கூட அப்படி ப்ரொமோட் பண்றது. அப்படி பார்த்தா கூட ரஜினியோட அந்த அறிக்கை திமுக சாதகமாக இருக்க வாய்ப்பு இருக்கா? திமுகவுக்கு சாதகம்லாம் இல்லை, திமுகவுக்கு தமிழ்நாடே சாதகமாக தான் இருக்கு. ரஜினியோட அறிக்கை மட்டும் இல்லை, ரஜினிகாந்த் அறிக்கை விஜய்க்கு ரசிகர்களுக்கு எதிராக, விஜய்க்கு எதிராக இருக்கும், தாவேக்காவுக்கு எதிராக இருக்கும், தாவேக்கா டெபாசிட் பண்ண முடியாத நிலைமை ஏற்படுத்தும். திமுகவுக்கு தமிழ்நாடே சாதகமாக தான் இருக்கு. இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லா கருத்து கணிப்புகளுமே திமுக தான் ஆட்சிக்கு வரும், மீண்டும் முதல்வராக வந்து பார்த்தீங்கன்னா மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான் வருவார் அப்படின்ற எல்லா ஊடகங்களும் செய்தி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. திமுகவுக்கு எதிரான ஊடகங்களே இன்னைக்கு செய்தி சொல்லிட்டு இருக்காங்க. அதையும் கூட ஆதவர்ஜனா வந்து உடைக்கும் விதமாக பேசுகிறார். என்ன பேசுகிறாருன்னா, 2வது முறையாக திமுக வரலாறே கிடையாது, ஆட்சி அமைச்சத வரலாறே கிடையாது, 2வது முறையாக திமுக முதலமைச்சராக வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லி அதையும் பொய்யாக பிரச்சாரம் பண்ணி அவதூறு பரப்புற வேலையை ஆதவர்ஜனா செஞ்சுட்டு இருக்கிறார். ஆனால் நிச்சயமாக தமிழ்நாட்டு களம், தமிழ்நாட்டு மக்கள் திராவிட முன்னேற்றத்துக்கு பின்னாடி தான் இருக்கிறாங்க. ரஜினிகாந்துடைய அறிக்கை நிச்சயமாக விஜய் கூட டெபாசிட் கிடைப்பதற்கான சிரமம் தான் அப்படிங்கிறது தான் இங்கே காட்டும். ஆனாலும் கூட அவங்க தைரியமாக பிஜேபி கூட்டணி ஒரு வதந்தி பரவுச்சு, அது இல்லைன்னு ஆயிடுச்சு. இப்போ மறுபடியும் பார்த்தீங்கன்னா இந்த தெளிவாக தேர்தல் அறிக்கை என்ன சொல்கிறாங்க, பெரம்பலூர் வெள்ளிவாக்கத்தில் இந்த வதந்தியை நகரில் புஷியான் நிற்கிறார். இந்த வதந்தியை பரப்புனதே ஆதவர்ஜனா தான். இந்த வதந்தியை பரப்புனதே ஆதவர்ஜனா தான். நான் தான் முன்னாடியே உங்கள்கிட்ட சொன்னேன், பிரசாந்த் கிஷோரோட இருந்து வந்தவர் எப்படி பொய் பேசணும்னு அவருக்கு தெரியும், எப்படியெல்லாம் பொய் பேசி மக்களை ஏமாற்றலாம் அப்படிங்கிற வித்தை தெரிஞ்சவர் தான் இந்த ஆதவர்ஜனா. வித்தை தெரிஞ்சவர், பொய் வித்தைகளை தெரிஞ்சவர் தான். இப்போ என்னன்னா, தமிழ்நாட்டு மக்கள் வந்து எப்பயுமே பார்த்தீங்கன்னா பாஜகவுக்கு எதிரான மனநிலை கொண்டவர்கள். அப்போ துணை முதல்வர் பதவிக்கு ஆசை காட்டியும் கூட எங்கள் தலைவர் விஜய் போகலை அப்படிங்கிற பிரச்சாரத்தை மக்கள் மத்தியில் முன்னிலைப்படுத்தி சிறுபான்மையினுடைய வாக்குகள் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு போகவிடாமல் தடுப்பதற்கு இது ஆதவர்ஜனா செய்த செட்டிங்ஸ் தான். இப்போ 1000 பேர் இதுவுமே செட்டப் தான். சிறுபான்மைன்னு சொல்லுறது ஞாபகத்துக்கு வருது. இப்போ 1000 பேர் வந்து இப்தார் ரூமில் விருந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. 1000 பேர் மட்டும் கலந்து கொள்ளலாம்னு அறிக்கை வந்துருச்சுல்ல, அப்போ அதை நோக்கி போறாருன்னு அர்த்தம். எதை நோக்கி போறாரு? கரூர் சிறுபான்மை வாக்குகள் நோக்கி போறாருல்ல. இல்லை, பாஜகக்காரங்க போய் உட்காடுறாங்கல்ல. இன்னைக்கு இப்தார் நோம்புக்கு பாஜகவும் போய் நிறைய உட்காந்துருக்காரு, டிடி உட்காந்துருக்காரு, எடப்பாடி பழனிசாமி உட்காந்துருக்காரு. இவர்களாம் யாரு? இங்கே என்ன செய்ய போகிறாங்க? இங்கே உள்ள கிறிஸ்தவர்கள் ஒருவேளை என்டிஏ ஆட்சிக்கு வந்தால் இங்கே உள்ள கிறிஸ்தவர்கள் சர்ச்சில் வந்து பிரசங்கம் பண்ண முடியுமா? இஸ்லாமியர்கள் மசூதியில் அவருடைய வாங்க ஓத முடியுமா? முடியாது. வட மாநிலங்கள் என்ன நடக்குது? பொது இடங்களில் உட்காந்து நீங்கள் தொழுகை பண்ண முடியாது. பொது இடங்களில் ஒரு ஓரமாக உட்காந்து கூட நீங்கள் தொழுகை பண்ண முடியாது. போகிற வரவங்க கூட அடிக்கிற அளவு நிலைமை நிற்கிறது. இஸ்லாமியர்கள் மீது தாக்குதல் நடக்குதா நடக்கலையா வட மாநிலங்களில்? புல்டோசர் ஆட்சி நடக்குதா இல்லையா? இஸ்லாமியருடைய இடங்கள் ஆக்கிற கடைகளில் அவருடைய குடியிருப்புகளை புல்டோசர் வச்சு நிற்கிறாங்களா இல்லையா? இதெல்லாம் தமிழ்நாடு நடக்கூடாதுன்னா நம்ம என்ன செய்யணும்? பிஜேபி மட்டும் இல்லை, பிஜேபி கூட்டணி வைத்திருக்கிற எடப்பாடியும் நம்ம வீழ்த்த வேண்டியது இருக்குது. நீங்கள் நல்லா ஒன்று புரிஞ்சுங்க, தமிழ்நாட்டில் ஒரே அணி தான், திமுக மட்டும்தான் மக்களுக்கான அணி. அது ஏடிஎம்கேயாக இருக்கட்டும், நாம் தமிழர் கட்சியாக இருக்கட்டும், தாவேக்கா இருக்கட்டும், இது 3 ஒரே அணி தான். திமுக ஓட்டுகளை எதிர்த்து திமுகக்கு எதிராக மட்டும்தான் பிரச்சாரம் பண்ணுவாங்க.
திமுகவுக்கு மட்டும் எதிரான பிரச்சாரம் மட்டும்தான் அவங்க பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க ஆல்ரெடி ஒரு செட்டப் இருக்குது. நீங்கள் சமீபத்தில் சீமானுடைய அறிக்கை நீங்கள் பார்க்கலாம். நம்ம வந்து தம்பி விஜயெல்லாம் எதிர்க்காதீங்கன்னு, இவர் அண்ணன் சீமானெலாம் எதிர்க்காதீங்கன்னு இவர் சொல்கிறது மாறி மாறி இவர். இப்போ யாரை நீங்கள் எதிர்க்கணும்னா திமுக மட்டும்தான் நீங்கள் எதிர்க்கணும். திமுக மட்டும்தான் மக்கள் நீங்கள் அமலப்படுத்தணும். திமுகவுடைய வாக்குகளை தான் நீங்கள் சிறுபான்மையுடைய வாக்குகளை தான் நம்ம பக்கம் பெற வைக்கணுன்றது தான் இவங்களுடைய செட்டப்பே. வச்சு சீமான் வந்து இஸ்லாமிய வேட்பாளராக இந்த முறை அதிகமாக போட்டிருக்காரு. ஏன் கிறிஸ்தவ வேட்பாளர் அதிகமாக போட்டிருக்காரு? ஏன் சிறுபான்மை வாக்குகளை திமுகவுக்கு போகாமல் தடுப்பதற்கு தான். இது பாஜக கொடுத்த அசைன்மெண்ட் தான். இந்த பாஜக கொடுத்த அசைன்மெண்ட்டை தான் சீமானும் செய்கிறார், ஆதவர்ஜனாவும் விஜய் சேர்ந்து செய்கிறாங்க. அப்போ தமிழ்நாட்டு மக்கள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சகோதரர்கள் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் இந்துக்களும் ஒற்றுமையாக இருக்கணும்னு சொன்னால் நாம் மீண்டும் திமுகவுடைய கூட்டணி தான் ஆதரிக்கணும். திமுக இன்னும் சொல்ல போனால் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தான் ஒரு சோறு ஒரு வாடகை ஒரு சோறு பதம் சொல்வது போல் நம்முடைய முதல்வர் திருப்பூர்ன்ற விவகாரத்தில் எவ்வளோ உறுதியாக இருந்தார். சிறுபான்மை மக்கள் பக்கம் நியாயம் இருந்தது, உறுதியாக இருந்தார். இது ஒன்றும் போதும் நம்முடைய முதல்வருடைய நேர்மையான நடவடிக்கை. எந்த ஒரு மதத்திற்கும் எதிராக நடக்காமல் என்ன உண்மையோ அதன்படி தான் நடக்கணும் திருப்பூர்ன்ற பிரச்சனையில் அப்படின்றதுல நேர்மையாக இருந்தார், உறுதியாக இருந்தார். சிறுபான்மை மக்களுடைய அவர்களுடைய நலன்களை பாதுகாத்தார். ஆக சிறுபான்மை மக்களுடைய நலன்களை பாதுகாக்கணும்னு சொன்னால் நாம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த திமுகவுக்கு எதிராக இருக்கக்கூடிய பாஜக ஆதரவணி பாஜக எல்லாரையும் வீழ்த்த வேண்டிய தேவை. இன்னொரு கலை எதார்த்தம் ஒன்று இருக்குது. இறுதியாக அந்த கேள்வி கேட்டு முடிக்கலாம்னு பார்க்குறேன். பெரும்பாலும் எம்ஜிஆர் காலத்தில் ஜெயலலிதா கூட சென்னை வந்து திமுக கோட்டை வரலாறு. ஆனால் இந்த முறை இவங்க வந்து ஒரு சி கிளாஸ் என்று சொல்லக்கூடிய அந்த என்ன சொல்கிறது அந்த வகுப்பு பிரிக்கக்கூடிய பட்டி தொட்டி ஆண்டிப்பட்டி இந்த மாதிரிலாம் வராமல் குறிப்பாக விஜய் வந்து பெரம்பலூர் வில்லிவாக்கம் ஆதவர்ஜுனா அப்படிங்கிற ஒரு சென்னையை நோக்கி அந்த கோட்டையை நோக்கி இருக்காங்க இல்லையா? அப்போ ஏதோ நம்பிக்கைன்னு அர்த்தம். அதாவது அவர்கள் ரசிகர்களுடைய கூட்டத்தை பார்த்து சென்னையில ஜெயலலிதா கூட ஆண்டிப்பட்டிக்கு வந்தாங்க, எம்ஜிஆர் ஆண்டிப்பட்டிக்கு வந்தாங்க. இதுதான் கடந்த கால வரலாறு. அப்படி இருக்கிற பொழுது இப்படியான ஒரு தைரியம் வந்து எங்கேருந்து வருது ஒரு கேள்வி இருக்கா இல்லையா? இல்லை, போக போக தெரியும் இது உறுதியா அப்படிங்கிற தகவல் என்னது போக போக தெரியும். நிச்சயமாக தோல்வியை சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. இது தைரியம்னு சொல்ல முடியாது, நம்பிக்கை. அவங்களுக்கு அதீத நம்பிக்கை இருக்குது, ரசிகர்கள் நிறையா இருக்காங்க, நம்பிக்கை இருக்குது. அதை பாதி பேருக்கு ஓட்டு இல்லை அப்படிங்கிறது 2026 தேர்தலுக்கு அப்புறம் முடிவுக்கு அப்புறம் தெரியும் அப்படின்ட்டு நிச்சயமாக தெரியும். ஓகே, உங்களுக்கு விமர்சனங்கள் எப்படி மக்கள் மறைக்க விட்டுருக்கு. இது விவாதாச்சுல அறக்கிறது நேரம் ஒதுக்க மாட்டேன். நன்றி.